குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்ப பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது என்பது ஒரு நிழல் கிரகம். இந்த நிழல் கிரகம் எப்பொழுதுமே பின்னோக்கி செல்லக்கூடியது. எல்லா கிரகங்களும் மேஷத்திலிருந்து நகர்ந்து இப்படி வரும். ஆனா இது மீனத்திலிருந்து பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகு கேது. இதனுடைய பெயர்ச்சி நான் சுருக்கமா பேசிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு என்ன தேவை? இந்த ராகு கேதுவால நன்மையா தீமையா என்ன நடக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அதுதான் நமக்கு தேவை. இப்போ ராகு எங்க இருக்கார்? மேஷத்தில் இருக்கார். சரி, எப்போ பெயர்ச்சி? இப்ப 2 விதம் இருக்கு. திருக்கணிதம் இருக்கு, வாக்கியப்படி இருக்கு. இப்ப திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 30/10/2023 திங்கட்கிழமை மாலை 4:40 ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் செல்கிறார். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி. நான் இப்ப சொல்ல போறதும் திருக்கணித பஞ்சாங்கப்படிதான். வாக்கியப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி 21/7/11/2023 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:58 பயிற்சி ஆகிறார். ஆனா இப்ப எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில விஷயத்துக்கு வாக்கியப்படி செய்வாங்க. கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாம் வாக்கியப்படி தான் செய்வாங்க. அதனால நம்ம இப்ப பார்க்க போறது திருக்கணித பஞ்சாங்கப்படி தான். இந்த பெயர்ச்சியானது மேஷ ராசியில் பயணம் செய்யும் ராகு மீன ராசிக்கும், துலாம் ராசியில் பயணம் செய்யும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி. இந்த ராகு யார் வீட்டுக்கு செல்கிறார்? குரு பகவானுடைய வீட்டிற்கு செல்கிறார். கேது புத பகவானுடைய வீட்டிற்கு செல்கிறார். அப்போ குரு பகவானுடைய அருளை தான் இந்த ராகு கொடுப்பார். புதனுடைய வீட்டில் கேது செல்வதால் புதனுடைய பலனை தான் இந்த கேது பகவான் தருவார். அப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழப்போகும் நிலையில் குருவாக இந்த ராகு செயல்பட போகிறார். புதனாக செயல்பட போகும் கேதுவினால் விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். உங்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பும். மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். குரு பகவான் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் மன உளைச்சல்கள் நீங்கும். 6ஆம் வீட்டில் பயணம் செய்யும் ராகு விபரீத ராஜ யோகத்தை தரப்போகிறார். பண வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். சொத்து பிரச்சனைகள்ல சுமூக தீர்வு ஏற்படும். உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து உடல் நிலையில் தொந்தரவு கொடுத்து வரும் கேது பகவான் ஐப்பசி மாதம் முதல் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சாகிறார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க சரியான தருணம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரை மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த ஒரு சண்டை சச்சரவு மோதல் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கும். ஒரு இணக்கம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். தான தர்மம் செய்யுங்கள். தான தர்மம் அப்படின்னா விதவைகளுக்கு தான தர்மம் செய்யுங்கள். ஆடை தானம் இதெல்லாம் செய்யுங்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால், தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் தொப்பூர் சென்று பரிகாரம் செய்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.